அடுத்தது பாருங்க, இப்ப முடக்கு ராசி 4வது வீடாக 4வது பாவமாக வரும் பொழுது 4ஆம் பாவகத்துல என்ன இருக்கு? வீடு அங்கதான் இருக்கு, தாய் அங்கதான் இருக்காங்க, ஊர் அசையும் அசையா சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், அதிகப்படியான கையிருப்பு, கல்வி, வாடகை வருமானம், வீட்டு உபயோக பொருட்கள், நிலம், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள், கால்நடைகள், பண்ணைகள், தோட்ட துறவுகள், இது எல்லாமே நமக்கு 4வது பாவகத்துல இருக்கு. அப்ப இதுல எல்லாமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு முடக்கு ராசியா 4வது வீடு மேசம் விருச்சகமாக வந்தால், மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மேசம் 4வது வீடாக வரும். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விருச்சகம் 4வது வீடாக வரும். இவர்களுக்கான பரிகார தலம் அப்படின்னு பார்த்தோம்னா செவலூர் பூமிநாத சுவாமி புதுக்கோட்டையில இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது இவங்களுக்கு இதற்கு உண்டான பரிகாரம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்தது பாருங்க, 4வது பாவகம் தான் முடக்கு. ஆனா நம்மளுக்கு ரிஷபமோ துலாமாக அமையுதுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபம் 4வது பாவகமா வரணும் அப்படின்னா கும்ப லக்னத்துல பிறந்திருப்பாங்க. துலாம் 4வது வீடாக வருது அப்படின்னா அவங்க கடக லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப கடகத்திலேயோ கும்பத்திலேயோ பிறந்தவங்களுக்கு திருச்சியில இருக்கிற மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, 4வது வீடாக மிதுனமோ கன்னியோ வந்தா, 4வது வீடாக மிதுனம் வரணும் அப்படின்னா மீன லக்னத்துல பிறந்திருக்கணும். 4வது வீடாக கன்னி வரும் பொழுது மிதுன லக்னத்துல பிறந்திருக்கணும். 4வது வீடாக மிதுனம் கன்னி அமையும் பொழுது இவங்களுக்குரிய பரிகார கோயில் எதுன்னு பார்த்தோம்னா சௌந்தரராஜ பெருமாள் நாகப்பட்டினத்துல இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, 4ஆம் வீடு கடகமாக முடக்காக இருக்கும் பொழுது இவங்க பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போக வேண்டும். அதாவது இவங்களுக்கு மேச லக்னமாக இருக்குங்க. மேச லக்னமாக இருந்தாதான் கடகம் 4வது வீடாக வரும். இவங்களுக்கு அது முடக்காக இருக்கும் பட்சத்துல இவங்க பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பரிகார வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறந்த பலன் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 4வது வீடு சிம்மமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்க ரிஷப லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப ரிஷப லக்னத்துல பிறந்து சிம்மம் 4வது வீடாக அது முடக்காக இருக்கும் பொழுது இவங்க திருவேடகம் சோழவந்தான் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, தனுசு மீனம் 4வது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தனுசு 4வது வீடா வரணும் அப்படின்னா கன்னி லக்னத்துல பிறந்திருக்கணும். மீன வீடு 4வது வீடா வரணும் அப்படின்னா தனுசு லக்னத்துல பிறந்திருக்கணும். அப்ப கன்னி தனுசு லக்னத்துல பிறந்து 4வது வீடு தனுசு மீனமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு உரிய பரிகார தலமாக சிறுவாபுரி பாலமுருகன் கோயிலுக்கு சென்று சென்னையில இருக்குதுங்க. இதை இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, 4வது வீடாக மகரம் கும்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மகரம் 4வது வீடா வரணும் அப்படின்னா இவங்க துலா லக்னத்துல பிறந்திருக்கணும். கும்பம் 4வது வீடா வருது அப்படின்னா இவங்க விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கணும். அப்ப துலா விருச்சக லக்னத்துல பிறந்து மகர கும்ப வீடுகள் 4வது வீடாக அமைந்து இவங்களுக்கு அது முடக்காக வரும் பட்சத்துல இவங்களுக்கு உரிய பரிகார தலம் எது அப்படின்னு பார்த்தா வயலூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இவங்க வழிபாடு செய்யும் பொழுது மிக நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்.